We are currently studying Revelation chapter 11. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை படிப்போமாக. We were seeing how in the second half of the tribulation period, two witnesses, namely Enoch and Elijah, are going to come and appear in Israel and do their ministry in the land of Israel. உபத்திரவ காலத்தினுடைய இரண்டாவது பகுதியிலே எலியாவும் ஏனோக்கும் அவர்கள் இறங்கி வந்து இஸ்ரவேலர் மத்தியிலே அவர்கள் எவ்வாறு ஊழியம் செய்தார்கள் என்பதை குறித்து இங்கு காணுகின்றோம். They are going to, the second 3.5 years is a period of great tribulation for the Jews. இந்த இரண்டாவது 3.5 ஆண்டு உபத்திரவ காலமானது அது மகா உபத்திரவ காலமாக யூதர்களுக்கு காணப்படும். So many Jews are going to get persecuted and tortured and killed. அநேக யூதர்கள் அவர்கள் கடும் உபத்திரவப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவார்கள். So these two prophets will come and encourage them not to deny Christ, not to run away, to face the tribulation. ஆகவே இந்த சாட்சிகள் இருவருமாக வந்து கிறிஸ்துவை மறுதலிக்காமல் அவர்கள் உபத்திரவத்தை சந்திக்கும்படியாக அவர்களுக்கு இவர்கள் சொல்லுவார்கள். Moreover, they will also pronounce judgment on the enemies. அதே நேரத்திலே அவர்கள் சத்துருக்களின் மீது அவர்கள் தண்டனையை சொல்லுவார்கள். For 1260 days or for 3.5 years, these enemies, the Antichrist and his armies, are not able to hurt these two. 1260 நாள் அளவும் அதாவது 3.5 வருட காலங்களுக்கு இந்த சத்துருக்கள் இந்த அந்திகிறிஸ்துவின் சேனைகள் இவர்களை ஒன்றும் செய்ய இயலாது. So we were seeing some truths from this scripture portion last time. கடந்த வாரத்திலே இந்த வேத பகுதியிலிருந்து சில சத்தியங்களை நாம் கண்டோம். Today we will see some more things. இந்த நாளிலே இன்னும் அதிகமான காரியங்களை நாம் காணுவோம். Read verse 5. 5வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். So here we see Enoch and Elijah have been given certain supernatural powers. ஏனோக்குக்கும் எலியாவிற்கும் சில இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. If anyone from the Antichrist army tries to come to hurt them, அந்திகிறிஸ்துவின் சேனையிலிருந்து யாராகிலும் ஒருவர் அவர்களை தாக்க முற்பட்டால், fire won't come from heaven, fire will come from their mouths and swallow and burn up those enemies. அக்னியானது பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வராமல் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு அந்த சத்துருக்களை அப்படியே பட்சித்து போடும். Then comes another question. அதற்கு பிறகு இன்னொரு கேள்வி எழும்புகிறது. We also have lots of enemies, isn't it? எங்களுக்கும் கூட சத்துருக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? Why doesn't God give us the power to burn our enemies and to throw fire? எங்களுடைய சத்துருக்களை கொல்லும்படியாக எங்களுடைய வாயிலிருந்து தேவன் ஏன் அக்னியை புறப்பட பண்ண கூடாது? What will happen if we get Enoch and Elijah's gifts? ஏனோக்குக்கும் எலியாவுக்கும் இருந்ததான அந்த வரமானது நமக்கு இருக்கும் என்றால் நமக்கு என்ன நடக்கும்? There won't be any arguments. தர்க்கம் என்பதே இருக்காது. Straight away it will be throwing fire on each other. நேரடியாக ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக அக்னியை வீசிக்கொள்வோம். Now if Enoch and Elijah do that, that's okay. ஏனோக்கும் எலியாவும் இவ்விதமாக செய்வார்கள் என்றால் அது சரிதான். When 40 children came and made fun of Elisha and said, "Go up thou bald head," and Elisha cursed them, and 2 bears came and ate up those 40 children, that's okay for Elisha's standard. எலிசாவின் நாட்களிலே அவனை மொட்டை தலையா ஏறிப்போ என்று 40 பிள்ளைகள் அவனை பார்த்து பரியாசம் பண்ணின பொழுது இந்த எலியா அவர்களை பார்த்து சபித்த நாட்களிலே உடனடியாக 2 கரடிகள் வந்து அந்த பிள்ளைகள் அனைவரையும் பட்சித்து போட்டது. அவனுடைய காலத்தில் அது சரி. For Elisha that's okay. அது எலியாவிற்கு அது சரி. But if one of the 12 disciples of Jesus did that, இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களில் யாராகிலும் ஒருவர் விதமாக செய்தாரா? If they did that, அவர் செய்திருந்தால் Jesus would have said, "You don't know what spirit you are of." உனக்கு என்ன ஆவி இருக்கிறது என்று உனக்கு தெரியாது என்று இயேசுவே அவர்களை பார்த்து சொல்லி இருப்பார். Put that sword into your sheath. உன்னுடைய பட்டயத்தை அதனுடைய உறையிலே போடு. He that taketh the sword shall perish by the sword. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிந்து போவான். So the message that God gave to his disciples was different from
what was given to Elisha. எலியாவிற்கு கொடுத்ததான அந்த தேவ செய்தியானது இந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டதான தேவ செய்தியை காட்டிலும் மாறுபட்டது. About the Old Testament saints we read like this. பழைய பாட்டு கால பரிசுத்தவான்களை குறித்து நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். Hebrews 11:40. 39 and 40. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 40வது வசனங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். So what is written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? These Old Testament saints and prophets like Elijah and Elisha and Enoch, they did so many things through faith. எலியாவும் ஏனோக்கும் இது போன்றதான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் விசுவாசத்தினாலே அவர்கள் நற்காரியங்களை செய்தார்கள். But God has kept some better thing for us. என்றாலும் தேவனோ நமக்கு அவர்களை காட்டிலும் மேலான காரியத்தை வைத்திருக்கிறார். That's what this verse says. இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. So God has kept a better place for us in heaven which the Old Testament saints have not received. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ள கூடாததான மிகவும் மேலான ஒரு இடத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். So God expects a better standard from us. ஆகவே தேவன் அவர்களை காட்டிலும் ஒரு மேலான நிலவரத்தை அவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். Now we must remember something. ஆகவே நாம் சில காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். God is going to give those powers that God gave Elijah and Enoch, what God gives them in the tribulation period, and he is going to give us much more. எலியாவிற்கும் ஏனோக்குக்கும் உபத்திரவ காலத்திலே அவர் கொடுக்கப்படுகிறதான வல்லமையை காட்டிலும் அவர் நமக்கு அதிகமாக வல்லமையை அவர் தரப்போகிறார். But not now. இப்பொழுதல்ல. It's like giving a knife to a baby. ஒரு குழந்தையினிடத்திலே ஒரு கத்தியை கொடுப்பது போல. The child might cut itself. அந்த குழந்தையானது தன்னை தானே கீறிக்கொள்ளும். So in the same way God first has to prepare us before he gives us those powers. அத்தகைய வல்லமைகளை அவர் நமக்கு தரும் முன்பாக அவரே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். We need the spirit that Christ has before we can use those powers. அத்தகைய வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் முன்பாக கிறிஸ்துவிற்கு இருந்ததான அந்த ஆவியானது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். One of the rare powers of Christ that made him Christ. கிறிஸ்துவை கிறிஸ்துவாக மாற்றினதான சில வினோதமான வல்லமைகள். Now if you ask a devil, a fallen angel, to breathe fire, the devil also will do that. பிசாசை பார்த்து விழுந்து போன அந்த தேவதூதனை பார்த்து நீ உன்னுடைய வாயிலிருந்து அக்னியை உமிழ பண்ணு என்று சொன்னால் அவன் செய்வான். The devil and devil possessed people also have some supernatural powers. பிசாசு பிடித்தவர்களுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமை அவர்களுக்குள் உண்டு. But Jesus has a power that makes him unique. என்றாலும் இயேசு கிறிஸ்துவுக்கோ இந்த எல்லாவற்றுக்கும் மேலான தனித்தன்மையான ஒரு வல்லமை உண்டு. It's a power that the devil doesn't have even 1%. அந்த வல்லமை இந்த பிசாசுக்கு 1% கூட இல்லை. It is a power that we human beings must attain. மனித வர்க்கமாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான அந்த வல்லமை. What is that power? அந்த வல்லமை என்ன? It is the power not to use any of his powers. அவருடைய வல்லமைகளில் ஒன்றையாகிலும் உபயோகப்படுத்தாத வல்லமை. படுத்தாமல் இருக்கக்கூடிய வல்லமை. See, Jesus could have breathed fire from the cross. He didn't breathe. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கொண்டு அவர் அந்த அக்னியை உமிழ்ந்திருக்கலாம், என்றாலும் அவர் செய்யவில்லை. He didn't behave like Enoch and Elijah when he was tied hands and and interrogated. அவருடைய கைகள் கட்டப்பட்டு அவரிடத்திலே கேள்வி கேட்ட பொழுது எலியாவை போலவும் ஏனோக்கை போலவும் அவர் செய்யவில்லை. He could have commanded bears and fire and rain and hailstones and earthquakes. He could have done anything to destroy all his enemies. அவருடைய சத்துருக்களை அழிக்கும்படியாக அவர் அக்னியை வருவித்திருக்கலாம், கல்மழையை வருவித்திருக்கலாம், இல்லாவிட்டால் புயலையும் சூறாவளியும் வரவழைத்திருக்கலாம். One day David was thinking loudly. ஒரு நாள் தாவீது உரத்த சத்தமாய் சிந்தித்துக் கொண்டிருந்தான். So he just, if only I could get some of that water in the well of Bethlehem. பெத்லகேமில் உள்ளதான அந்த ஊற்றின் துறவியிலிருந்து எனக்கு தண்ணீர் கிடைத்தால். He didn't tell anybody. He was just thinking loudly. அவன் யாரிடத்திலும் சொல்லவில்லை, அவன் உரத்த சத்தமாய் சிந்தித்துக் கொண்டிருந்தான். Somebody heard it. Some of his warriors heard it. Immediately 3 of them went past the Philistine battalion
and with a bucket in their hands and a rope in their hands went and gathered the water and brought it back for him. அவனுடைய பராக்கிரமசாலிகளில் மூவர் அதை கேட்டு அவர்கள் அந்த பெத்லேமுக்கு சென்று அந்த சத்துருக்களின் மத்தியிலே போய் அவர்கள் தண்ணீர் மொண்டு கொண்டு வந்தார்கள். In the same way, if Jesus just thought, he would have angels immediately to come to assist him. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து ஏதாகிலும் ஒரு காரியத்தை நினைப்பார் என்றால் அவர் அதற்கு உதவி செய்யும்படியாக அவருடைய தூதர்கள் உடனடியாக அதை நிறைவேற்றுவார்கள். But when men spat on him, when they blindfolded him, when they pierced him with the spear, when they crucified him, when they mocked at him, when they challenged him, he did not think that was his power. அவர் வையப்படும் பொழுதும் அவர் காரி உமிழப்படும் பொழுதும் அவர் மற்றவர்களால் அடி வாங்கிற பொழுதும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் அவர் வேதனைப்படுத்தப்பட்ட பொழுதும் ஈட்டியினால் அவர் குத்தப்பட்ட பொழுதும் அந்த நேரத்திலே அவர் இவ்விதமாக கொஞ்சமேனும் அவர் எண்ணக்கூடவில்லை. இதுதான் அவருடைய வல்லமை. So we must get that power. Only then we will use his powers correctly. நாம் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அவருடைய வல்லமையை நாம் சரியாக பிரயோகிப்போம். See, if you can turn to Revelation chapter 11 வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் என்றால் and read verse 6. 6வது வசனம். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம். You see that point there? They have gifts and they can use it whenever they like. அவர்களுக்கு வரங்கள் இருந்தது என்றாலும் தங்களுக்கு வேண்டும் பொழுது மாத்திரமே அதை பயன்படுத்தினார்கள். வேண்டும் போதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஆனா நமக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை. We cannot use God's powers when we like. We have to do his will. நாம் வேண்டும் பொழுதெல்லாம் அவருடைய வரத்தை பயன்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. So the Old Testament saints, what was called will of God is something very blurred, very strained, but for us God is very particular about. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய சித்தம் என்பது ஏதோ ஒரு நிழலை போல என்றாலும் நமக்கோ அது ஒரு நிச்சயமாக அது காணப்படுகிறது. They can use their powers whenever they want. They can misuse their powers also. I won't ask them. But if you misuse the powers that I give to you, in the end of your life you will be called a worker of iniquity. அவர்கள் வேண்டும் பொழுதெல்லாம் அவருடைய வரங்களை பயன்படுத்தலாம், பிழையாயும் கூட அவர்கள் பயன்படுத்தலாம். என்றாலும் நமக்கோ நாம் அந்த வரத்தை பிழையாக பயன்படுத்துவோம் என்றால் இறுதியிலே அவர் நம்மை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லுவார். So those who misuse the gifts, the Bible says, in that day they will come and say, Lord, Lord, we did all this, we did all that. God will say, I never knew you. Depart from me, ye that work iniquity. That means they misused God's gifts. தேவனுடைய வல்லமையை பிழையாய் உபயோகிப்பவர்கள் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எதை வேண்டும் என்றாலும் வல்லமைகள், அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம். என்றாலும் கடைசி நாளிலோ அவர்களை பார்த்து அவர் சொல்வார், நான் உங்களை ஒரு காலம் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொல்லுவார். The psalmist made a prayer like this, Lord, renew a right spirit within me. சங்கீதக்காரன் ஆண்டவரே ஒரு நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் என்று அவன் சொல்லுகிறார். I don't know what that means in Tamil. Right spirit means correct spirit. That means how God thinks I should think, how God behaves I should behave. தேவன் என்ன நினைக்கிறாரோ அதன்படி நான் செய்ய வேண்டும், என்ன தேவன் விருப்பம் கொள்கிறாரோ அதன்படி நான் செய்ய வேண்டும். இத்தகைய ஒரு சரியான ஆவியை எனக்குள் தந்தருளும் என்று அவர் கேட்கிறார். How many want that right spirit? அந்த சரியான ஆவி உங்களில் எத்தனை பேருக்கு தேவை? So when God says breathe fire, we should breathe fire, otherwise we should keep our mouth shut. நாம் அக்னியா இருக்கும் பொழுது நாம் அக்னியா இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாம் நம்முடைய வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். When he says breathe fire, நீ அக்னியை உமிழு என்று சொல்லும் பொழுது நாம் அக்னியை வெளிக்கொடு உமிழ வேண்டும், இல்லாவிட்டால் நாம் மௌனமாக இருக்க வேண்டும். If he says face the fire, we have to shut our mouths and face the fire. நாம் அக்னியை சந்திக்க வேண்டும் என்று அவர் சொன்னால் நாம் நம்முடைய வாயை மூடிக்கொண்டு அக்னியை சந்திக்க வேண்டும். For that right spirit, let us all praise God. அத்தகைய சரியான ஆவிக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Secondly, இரண்டாவதாக another point to note in this section. இந்த பகுதியிலே நாம் காணுகிறதான இரண்டாவது காரியம் என்னவென்றால், read verse 7. 7வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். So here we see it is written that the Antichrist or the beast
overcomes them and kills them. இங்கு அந்தி கிறிஸ்து அந்த மிருகமானது அவர்களை மேற்கொண்டு அவர்களை ஜெயிக்கிறது என்று கொல்லுகிறது என்று காணுகிறோம். What is the meaning of that word merkondu? He overcame them. அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு என்று சொல்லுகிறதான அந்த பதம் என்ன? Will God allow the Antichrist to overcome his prophets? தன்னுடைய தீர்க்கதரிசிகளை மேற்கொள்ளும்படியாக தேவன் அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு அனுமதி அளிக்கிறாரா? Does it mean that they are defeated? அவர்கள் உண்மையிலேயே தோற்று போனார்கள் என்பது அர்த்தமா? Read also Revelation 13:7. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. So power was given him over kindreds and tongues and nations. ஜாதிகளின் மேலும் கோத்திரங்களின் மேலும் பாஷைக்காரரின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. But power was given him to make war with the saints and overcome them. என்றாலும் பரிசுத்தவான்களின் மீது யுத்தம் செய்து அவர்களை ஜெயிக்கும்படியாக அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதா? What is that? அதனுடைய அர்த்தம் என்ன? What kind of victory is that? இது எத்தகையதான ஜெயம்? Jesus said, don't be afraid of him who can kill the body. சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இயேசு சொன்னார். Sometimes God will give the adversary, the Antichrist or the devil, power to kill our body. சில நேரங்களிலே அந்தி கிறிஸ்து அந்த பிசாசு சாத்தானுக்கு அந்த எதிராளிக்கு நம்முடைய சரீரத்தை கொல்லும்படி அவர் அதிகாரம் தருவார். The Father gave the Roman Empire authority to kill Jesus' body. பிதாவாகிய தேவன் ரோம அரசாங்கத்திற்கு இயேசுவினுடைய சரீரத்தை கொல்லும்படியான அதிகாரத்தை தந்தார். So Jesus said, don't be afraid of people who can kill your body. உங்களுடைய சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இயேசு சொன்னார். So when the Antichrist is given power to prevail over Enoch and Elijah and the saints who are left behind, ஏனோக்குக்கும் எலியாவிற்கும் அதே நேரத்தில் கைவிடப்பட்டதான பரிசுத்தவான்களுக்கும் விரோதமாக எழும்பக்கூடியதான அந்த வல்லமையை அவர் தருவார் என்றால், that overcoming, that prevailing is only over the body. அந்த மேற்கொள்ளுதல், அந்த ஜெயித்தல் என்பது சரீரத்தை மாத்திரமே. But he is not able to touch their soul. என்றாலும் அவருடைய ஆத்துமாவை அவனால் தொட முடியாது. So when the devil comes against our life, நமக்கு விரோதமாக பிசாசானவன் எழும்புகின்ற போது, we must understand this very clearly. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். When the devil persecutes us, when we get mental pain and when we get physical pain, நம்முடைய மனதிலே வேதனைகள் வரும் பொழுது, இல்லாவிட்டால் சரீரத்திலே வேதனைகள் வருகின்ற போது, don't let that pain get into your soul. உங்களுடைய ஆத்துமாவிற்குள்ளாக அந்த வேதனைகளை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். So he can hurt our bodies, but don't let him hurt the soul. அவன் நம்முடைய சரீரங்களை அவன் வேதனைப்படுத்தலாம், என்றாலும் அவன் நம்முடைய ஆத்துமாவை ஒன்றும் செய்ய முடியாது. So if we hear words like how long is this going to be? எவ்வளவு காலத்திற்கு இது இப்படியே இருந்து கொண்டிருக்கும்? If we are going to hear words like that, இத்தகையதான வார்த்தைகளை நீங்கள் கேட்டால், from the time I became a Christian, I'm suffering so much. நான் கிறிஸ்தவனாக மாறினதிலிருந்தே அதிகமாக நான் வேதனைப்படுகிறேன். I'm not going to pray anymore. இனிமேல் நான் ஜெபிக்க போவதில்லை. What is this God doing? I'm angry with God. தேவன் எனக்கு என்ன செய்தார்? நான் தேவனிடத்திலே கோபமாய் இருக்கிறேன். All these words are indications that the pain has affected the soul also. இந்த காரியங்கள் எல்லாம் இந்த வேதனையானது ஆத்துமாவையும் கூட தாக்கினது என்கிறதான அடையாளமாக இருக்கிறது. But you look at the saints who are left behind and who died as martyrs. என்றாலும் கைவிடப்பட்டு இரத்த சாட்சிகளாக மரித்ததான அந்த பரிசுத்தவான்களை பாருங்கள். Though they are left behind, they have not allowed their tortures to affect their souls. அவர்கள் கைவிடப்பட்டு போனாலும் அவரை துன்பப்படுத்துகிறவர்கள் அவருடைய ஆத்துமாவை தொட அவர்கள் அனுமதிக்கவில்லை. That's why they loved not their lives unto the death. ஆகவே தான் மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் தன்னுடைய ஜீவனை அவர்கள் நேசியாமல் இருந்தார்கள். So keep this in mind. ஆகவே இதை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். If the adversary tortures us, எதிராளியானவன் நம்மை துன்பப்படுத்தினால், and if we make a good confession
confession saying, even in this torture I will not deny Christ. இத்தகைய துன்பப்படுத்துதலையும் நான் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால், when the devil tortures, if we can say God is good all the time, பிசாசானவன் நம்மை துன்பப்படுத்துகின்ற பொழுது தேவன் எனக்கு எல்லா நேரங்களிலும் நல்லவராகவே இருக்கிறார் என்று நாம் அறிக்கையிடுகின்ற போது, that is only a martyr standard. அது ஒரு இரத்த சாட்சிகளினுடைய நிலவரம். A bride should be that and more. மணவாட்டியோ இதை காட்டிலும் மேலான ஒரு நிலவரத்தில் இருக்க வேண்டும். If we are going to murmur in our trials and deny Christ very easily and deny the truth very easily and get offended, we have come below the martyr standard. நாம் சோதனைகள் நேரத்திலே நாம் முறுமுறுத்து தர்க்கம் பண்ணி நாம் போராடினால், நாம் இந்த இரத்த சாட்சியுடைய இடறி போனால் இந்த இரத்த சாட்சியுடைய நிலையை காட்டிலும் கீழாக மாறிவிடுகிறோம். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? If Jesus comes and we are left behind, we won't even have power to die as martyrs. Our standard is we'll finally yield to the Antichrist and take the mark of the beast. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் கைவிடப்பட்டு போவோம் என்றால், இரத்த சாட்சியாக மரிக்க கூட நமக்கு வல்லமை இருக்காது. நாம் அதற்கு முன்பாகவே இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம். So we have to be very careful about not allowing the devil to touch our soul. ஆகவே நம்முடைய ஆத்துமாவை பிசாசு தொட நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. So now you look at this Enoch and Elijah, the Antichrist overcomes them. எலியாவையும் ஏனோக்கையும் பாருங்கள், அந்திக்கிறிஸ்து அவர்களை மேற்கொண்டார். So what happens? என்ன நடக்கிறது? The whole world is rejoicing. இது முழு உலகமும் சந்தோஷப்படுகிறது. So if you look at that verse, அந்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், and verse 9, 9வது வசனம், ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள், அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். So here is an indication of the advent of the television. இங்கு இந்த தொலைக்காட்சியினுடைய அந்த காரியத்தினுடைய அந்த முன்னறிவிப்பு இங்கு காணுகின்றோம். People and kindreds and tongues and nations shall see their dead bodies 3.5 days. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். So for 3.5, you know why? ஏனென்று தெரியுமா? The next verse gives the answer. Why is it that 2 people in a remote small country called Israel sitting there, they died? If 2 people died, they'll immediately take photographs. Is it? Why is it that the whole world is watching that event? 2 பேர் அவர்கள் அந்த இஸ்ரவேலிலே ஒரு சிறிய இடத்திலே வந்து அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மரித்தால் அங்கு வெறுமனே புகைப்படம் மாத்திரமே எடுப்பார்கள். அது ஏன் முழு உலகமும் காணுகிறது? அதாவது if 2 people die in some place, no one's going to immediately go and show it on TV. Why are they so important that the whole world should watch them? 2 பேர் எங்கேயோ ஒரு மூலையிலே செத்து விட்டால் அதற்கு யாரும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். என்றாலும் முழு உலகமும் ஏன் அதை கண்டு ரசிக்கிறது? Next verse. அடுத்த வசனம், அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். அவர்கள் பூமியில் இருக்கிறவர்களை வேதனைப்படுத்தினார்கள். They tormented those who were on earth. அவர் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினார்கள். How? எப்படி? They'll shut the heaven, it won't rain in those countries. அவர்கள் வானத்தை அடைத்தார்கள், அது நிமித்தமாக மழை பெய்யவில்லை. People will go with guns to shoot them, they'll breathe fire and destroy them. அவர்களை சுடும்படியாக துப்பாக்கிகளோடு சென்றால் அவர்கள் தங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அக்னியினாலே அவர்களை அப்படியே சுட்டெரித்தார்கள். Every now and then they'll command to the heavens and plagues will come on different parts of the earth. அவர்கள் வேண்டும் பொழுதெல்லாம் வானத்திற்கு கட்டளையிட்டு அங்கிருந்து வாதைகள் கொள்ளை நோய்கள் வந்து ஜனங்களை அழித்து போடும். They will turn drinking water into blood. அவர்கள் குடிக்கிற தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்கள். Because of this, these 2 men were tormenting the whole world for 3.5 years. ஆகவே இந்த 2 பேரும் முழு பூமியின் குடிகள் அனைவரையும் அவர்கள் பாதித்துக் கொண்டிருந்தார்கள். That's why when they died, that became such a great excitement and rejoicing and celebration. ஆகவே தான் இந்த இருவரும் மரித்த பொழுது அவர்களுக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் அதை பெரிய முறையிலே கொண்டாடினார்கள். So for 3.5 years, all the cameramen are there in Israel, all focusing on these 2 dead bodies, and the people are saying, don't put those bodies into the graves, we want to see those bodies as we celebrate. 3.5 நாள் மட்டுமாக அந்த சரீரமானது கல்லறையில் வைக்க ஒட்டாமல் அவர்கள் இதை கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள்.
And all the cameramen in the world, they were all focusing on that and everyone was watching them. உலகத்தில் உள்ளதான எல்லா கேமரா அந்த புகைப்படக்காரர்கள் அனைவரும் அவர்கள் இதையே படம் பிடித்து உலகத்தில் உள்ளதான அனைவரும் இதை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள். The newspapers also would have said, at last these two men who tortured the world are killed. பூமியை துன்பப்படுத்தின வேதனைப்படுத்தினதான இந்த ரெண்டு பேரும் கடைசியிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று செய்தித்தாள்களிலும் கூட அது செய்தியாக வந்து வரும். So like Christmas cards are exchanged and gifts are exchanged, people will exchange cards and gifts. கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் விழா கார்டுகள் கொடுப்பது போலவும் பரிசு பொருள் கொடுப்பது போலவும் இந்த மரணத்தினாலே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிசு பொருட்களை அனுப்புவார்கள். 3.5 days. 3.5 நாட்கள். Suddenly திடீரென்று the spirit of life entered into them. ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. And they stood up on their feet. அவர்கள் தங்களுடைய கால்களை ஊன்றி நின்றார்கள். Imagine what a shock it's going to be for the whole world. முழு உலகத்திற்கும் அது எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும் என்று பாருங்கள். Verse 11 says, great fear fell on them who saw this. அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று 11வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். And while the cameramen are focusing on them, these two people go upwards, fly up in the air. இந்த புகைப்படக்காரர்கள் அவர்களையே புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறதான அந்த நேரத்திலே திடீரென்று இவர்கள் காலூன்றி அப்படியே எழுந்து மேலே செல்லுகிறார்கள். Just like Jesus entered into a cloud and disappeared, these two men entered into a cloud and disappeared. இயேசு கிறிஸ்து எவ்விதமாக மேகங்கள் வரை போய் அந்த மேகங்களினூடாக மறைந்து போனாரோ அதுபோல இவர்களும் கூட அவர்கள் மேகங்கள் பரியந்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு மறைந்து போனார்கள். Now I ask you, நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். what is the meaning of the beast overcame them? மிருகமானது அவர்களை மேற்கொண்டது என்பதின் அர்த்தம் என்ன? They have gone into heaven. அவர்கள் பரலோகத்திற்கு சென்றார்கள். The final victory, the resurrection. முடிவான ஜெயம், உயிர்த்தெழுதல். So God will permit the adversary to prevail over our bodies. எதிராளியை நம்முடைய சரீரத்தை மேற்கொள்ளும்படியாக தேவன் அனுமதிப்பார். Some of us he will kill. நம்மில் சிலரை அவர் கொல்லுவார். But at the resurrection the final victory will be attained. என்றாலும் உயிர்த்தெழுதலிலோ முடிவான ஜெயம் நமக்கு கிடைக்கும். So you see recently the adversaries, they caught Muammar Gaddafi, who was ruling Libya for so many years. லிபியாவை அரசாண்டதான கடாபியை சமீபத்திலே அவருடைய எதிராளிகள் அவரை பிடித்தார்கள். So they didn't kill him immediately. அவரை உடனடியாக கொல்லவில்லை. They killed him slowly, tortured him, battered him, beat him, squeezed him, did all they could. Just imagine 40 years he tortured so many people. So they took his vengeance on him and tore him apart. 40 வருடங்களாக ஜனங்களை கொடுங்கோல் முறையிலே அவன் அரசாண்டு ஜனங்களை வதைத்தான். ஆகவே அவனை உயிரோடு பிடித்த பொழுது அவனை உடனடியாக கொல்லாமல் அவனை அடித்து அவனை பிழிந்து அவனை கசக்கி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து கொன்றார்கள். Now just imagine these two people who tormented the earth, now their two bodies are lying on the streets. You think they leave those bodies alone? இந்த பூமியை வதைத்ததான இந்த ரெண்டு பேரும் அவர்கள் கொல்லப்பட்டு அந்த அங்கே கடக்கிறார்கள். அவர்களை சும்மா விட்டிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? They will do all they can to those dead bodies. அவர்கள் என்னவெல்லாம் அந்த செத்த உடலுக்கு செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருப்பார்கள். But after 3.5 days, என்றால் 3.5 நாளுக்கு பிறகு suddenly they are on their feet. திடீரென்று அவர்கள் காலூன்றி நின்றார்கள். That's called the spirit of life from God. அதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஜீவ ஆவி. Now read Romans chapter 8 verse 2. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. So the same spirit that entered into Enoch and Elijah from outside is residing within us right now. வெளியிலிருந்து எலியாவிற்கும் ஏனோவிற்கும் உள்ளாக கடந்து உள்ளே சென்றதான அதே ஆவியானது இப்பொழுது நமக்குள்ளே இந்த ஆவி காணப்படுகிறது. The spirit of life in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவினாலே இருக்கிறதான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். That spirit which delivered them from death is in us to deliver us from sin and from death. மரணத்திலிருந்து அதை விடுதலையாக்கின அதே பிரமாணமானது நம்மை பாவம் மரணம் ஆகியவற்றிலிருந்து விடுதலையாக்கினது. So
this spirit of life works by a particular law. இந்த ஜீவ ஆவியானது ஒரு சிறிய பிரமாணத்தின்படி அது காணப்படுகிறது. And it delivers us from the law of sin and death. பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று அது நம்மை விடுதலையாக்குகிறது. What is the law of sin? பாவத்தின் பிரமாணம் என்றால் என்ன? Every sin has its behavior. ஒவ்வொரு பாவத்திற்கும் அது செயல்படுகிறதான முறை ஒன்று உண்டு. Every sickness has its behavior, symptoms. ஒவ்வொரு வியாதிக்கும் அதற்கு ஏற்ற வண்ணமான சில அறிகுறிகள் தென்படும். But the law of the spirit of life in Christ Jesus will help us to overcome those behaviors of sin. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமானது பாவ பிரமாணத்திலிருந்து அது மேற்கொள்ள வைக்கிறது. The law of the spirit of life in Christ Jesus will help us to overcome the behaviors of sickness. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமானது அது வியாதியின் பிரமாணத்தை அது மேற்கொள்ளுகிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? When a particular sickness or sin tries to attack us, ஒரு குறிக்கப்பட்ட பாவமோ அல்லது குறிக்கப்பட்ட வியாதியோ அது நம்மை தாக்க முற்படுகின்ற போது, this law of spirit or law of life that is within us will attack the sin. நமக்குள்ளே இருக்கிறதான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமானது அதை போய் தாக்குகிறது. And sin will start behaving very strangely. பாவமும் கூட வினோதமாக அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Like sin is always triumphant, but when it attacks the saint it will become weak. இந்த எப்பொழுதுமே பாவம் ஜெயிக்கிற தன்மையுடையது என்றாலும் இது தாக்குகின்ற பொழுது அது பலவீனமாக மாறும். When sickness tries to attack a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையை வியாதி தாக்க முற்படுகின்ற போது, all those so called symptoms won't work with that saint. அந்த பரிசுத்தவானுக்குள்ளாக அந்த வியாதியின் அறிகுறிகள் தென்படாது. So this law that raised up, this spirit that raised up wounded Enoch and Elijah and brought them back to life and took them up. எலியாவிற்குள்ளும் ஏனோவுக்குள்ளும் இந்த ஆவியின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அவர்களுக்குள் பிரவேசித்து அந்த அடிபட்டு காயப்படுத்தப்பட்டதான அவர்கள் காலூரி நிற்கிறார்கள். It is working in us. அது நமக்குள்ளே கிரியை செய்கிறது. So we should permit that law, that spirit of life to rule our lives. நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்யும்படியாக ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் அனுமதிக்க வேண்டும். This body is being prepared by that spirit of life for the resurrection. உயிர்த்தெழுதலுக்காக இந்த ஜீவனுடைய ஆவியானது நம்மை ஆயத்தமாக்குகிறது. So this body we should surrender to the Holy Spirit so that he overcomes sin and death within us. நமக்குள்ளே இருக்கிறதான பாவம் மரணம் இவைகளை மேற்கொள்ளும்படியாக இந்த ஜீவனுடைய ஆவியை நமக்குள்ளே நாம் அனுமதிக்க வேண்டும். What is the law of sin? பாவத்தின் பிரமாணம் என்றால் என்ன? Basically it's our disobedient nature. அடிப்படையிலே நம்முடைய கீழ்ப்படியாமை சுபாவம். To do what God does not say. தேவன் என்ன சொல்லவில்லையோ அதை செய்வது. Not to do what God says. இதை செய்யாதே என்று தேவன் சொன்னால் அதை செய்வது. So both ways we become disobedient to God, and that's the law of sin. இந்த ரெண்டு வழிகளிலேயும் நாம் கீழ்ப்படியாமை காட்டுகிறோம், அதுதான் பாவத்தின் பிரமாணம். But when the Holy Spirit controls us, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகின்ற போது, after that no sin, no death can overcome us. அதற்கு பிறகு எந்த பாவமோ எந்த மரணமோ நம்மை மேற்கொள்ளாது. Shall we close our eyes for 1 minute? நாம் கொஞ்ச நேரத்திற்கு நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். Are you physically weak? நீங்கள் சரீர பிரகாரமாக வியாதியா இருக்கிறீர்களா? Are you spiritually weak? நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பலவீனராக இருக்கிறீர்களா? If you have received the Holy Spirit, blessed are you. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்களே பாக்கியவான்கள். That spirit that raised up Jesus from the dead, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதான அந்த ஆவி, that spirit that's going to raise up Enoch and Elijah from the dead, எலியாவையும் ஏனோக்கையும் மரித்தோரிலிருந்து எழுப்ப போகிறதான அந்த ஆவி, it is working in us now. அது இப்பொழுதே நமக்குள்ளே கிரியை செய்கிறது. So any spiritual weakness this Holy Spirit can overcome. ஆவிக்குரிய ரீதியிலே எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி இந்த ஆவி அதற்கு நமக்கு உதவி செய்யும். Any deadly disease this spirit can overcome. எத்தகைய பயங்கர கொடிய வியாதியாக இருந்தாலும் சரி இந்த ஆவியானது நமக்கு உதவி செய்யும். But we need
need to surrender to that spirit. என்றாலும் நாமோ அந்த ஆவிக்கு நம்மை முற்றிலுமாக சமர்ப்பிக்க The வேண்டும். Holy Spirit will tell us something, but the law of sin in us will tell us to do something else. பரிசுத்த ஆவியானவர் ஒன்றை சொல்லுவார், நமக்குள்ளே இருக்கிறதான பிரமாணமானது இன்னொன்றை செய்யும்படியாக சொல்லும். How many of you will give permission to the Holy Spirit to work against the law of sin? பாவ பிரமாணத்திற்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக உங்களில் எத்தனை பேர் அனுமதிக்கிறீர்கள்? How many of you will give the Holy Spirit the power, the authority to work against that independent nature that you have? உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த சுயாதீன ஆவிக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக உங்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருக்கு அனுமதி How அளிக்கிறீர்கள்? many of you will give the Holy Spirit permission to work against your own personal plans? உங்களுடைய தனிப்பட்ட சொந்த விருப்பு வெறுப்பு திட்டங்களுக்கு எதிராக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக உங்களில் எத்தனை பேர் அனுமதி அளிக்கிறீர்கள்? How many of you will give the Holy Spirit permission to work against your personal desires and dreams? உங்களுடைய தனிப்பட்ட அபிலாஷைகள் சொப்பனங்கள் தரிசனங்களுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக உங்களில் எத்தனை பேர் ஒப்படைக்கிறீர்கள்? Put up your hands. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். The law of the Spirit of life will work in our bodies. ஜீவ ஆவியின் பிரமாணமானது நம்முடைய சரீரத்தில் அது கிரியை செய்கிறது. The Spirit of life that is going to raise up Enoch and Elijah will operate in our bodies. எலியாவிற்குள்ளும் ஏனோக்கிற்குள்ளும் கிரியை செய்ய போகிறதான அந்த ஜீவ ஆவியின் பிரமாணம் இப்பொழுதே நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்கிறது. That sickness that is coming into your body to try to kill you, you will kill it, it won't kill you. உங்களை கொல்லும்படியாக வருகிறதான அந்த வியாதி உங்களுக்கு வரும் முன்பாகவே நீங்கள் அந்த வியாதியை கொன்று போடுவீர்கள். It will die, you will live. அது கொல்லப்படும், நீங்களோ ஜீவிப்பீர்கள். Because you live by the power of God. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலே ஜீவிக்கிறீர்கள். This is the power of divine healing. இதுதான் தெய்வீக சுகத்தின் வல்லமை. This is the power of resurrection. இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. So let's make this confession. ஆகவே இந்த அறிக்கையை நாம் செய்வோமாக. The law of the Spirit of life in Christ Jesus had set me free from the law of sin and death. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. God has made us supernatural people to overcome sin and death. பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கும்படியாக தேவன் நம்மை இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமையினாலே நிரப்பி இருக்கிறார். So whatever is your sickness, உங்களுடைய வியாதி எதுவாக இருந்தாலும் the Holy Spirit is moving in that area. பரிசுத்த ஆவியானவர் அந்த பகுதியிலே அவர் கிரியை செய்கிறார். And the Spirit of God moved upon the waters. கர்த்தருடைய ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. At that time the earth was without form and void. அந்த நேரத்திலே பூமியானது வெறுமையும் ஒருங்கின்மையுமாக இருந்தது. But when the Spirit of the Lord moved upon the waters, என்றாலும் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தபோது God said, let there be light, and there was light. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. Today, because you lifted up your hands, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தினபடியினாலே the Lord says, let there be light, and there will be light. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது, அப்பொழுது வெளிச்சம் உண்டாகும். Where there is sickness, let there be light. எங்கெல்லாம் வியாதி இருக்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாக கடவது. Where there is sin, let there be light. எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாக கடவது. Where there is witchcraft, let there be light. எங்கெல்லாம் பில்லி சூனியம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாக கடவது. Where there is death, let there be light. எங்கெல்லாம் மரணம் இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் உண்டாக கடவது. The law of the Spirit of life has set me free. தேவ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமானது என்னை விடுதலை ஆக்கிற்றே. The Spirit of the Lord is moving. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Where your sin is, there he is moving. பாவம் எங்க இருக்கிறதோ அங்க அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Where there is sickness, the Spirit of the Lord is moving. எங்கெல்லாம் வியாதி இருக்கிறதோ அங்க கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். There are some who are seated here who are very, very weak. இங்கு வீற்றிருக்கிறதான சிலர் மிக மிக பலவீனராக இருக்கிறீர்கள். There are some of you here who are very, very sick. இங்கு வீற்றிருக்கிற சிலர் மிக மிக வியாதிப்பட்டு இருக்கிறீர்கள். But now the Spirit of the Lord is moving. என்றாலும் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Now the Spirit of the Lord is challenging that sickness. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வியாதியை பார்த்து சவால் விடுகிறார். Allow him to take over. அவர் மேற்கொள்ளும்படியாக அவருக்கு அனுமதி அளியுங்கள். Allow the Holy Spirit to take control of your body. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளும்படியாக இடம் கொடுங்கள். Today Nimaka Shabakatia Karamakalam